நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையுள்ள நாமத்திற்கும் வல்லமையுள்ள நாமத்திற்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த வகுப்பிலே நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது வகுப்பு 34வது வகுப்பிலும் சீரீஸ் 10லையும் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். கிளாஸ் நம்பர் 34 சீரீஸ் 10 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் பார்த்து போன வாரத்தில் போன வகுப்பில் நாம் அதை முடித்திருந்தோம். 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். கிறிஸ்தவமானது, கிறிஸ்தவ வாழ்க்கையானது, கிறிஸ்துவானவர் நம்முடைய பிதாவானவர் கிருபை உள்ளவர் என்றும் இரக்கம் உள்ளவர் என்றும் நீடிய பொறுமை உள்ளவர் என்றும் சாந்த குணம் உள்ளவர் என்றும் சகிப்புத்தன்மை உள்ளவர் என்றும் எல்லா காரியங்களையும் சகித்து நமக்கு நன்மைகளை வழங்குவர் என்றும் நமக்கு நன்றாகவே நாம் அறிந்திருக்கிறோம். அதே வேளையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இந்த உலகத்திலே அவரை அனுப்பினது முக்கியமான நோக்கம், நாம் அழிந்து போகக்கூடாது, நாம் பாவத்திலே அழிந்து போய்விடாதபடிக்கு, மரணத்திற்குள்ளாய் நாம் நித்திய மரணத்துக்குள்ளாய் போய்விடாதபடிக்கு நம்மை மீட்டு எடுக்க வேண்டும். நாம் பாவத்திலே மரித்து போகக்கூடாது, பரலோகத்திலே தேவனோடு நாம் உட்கார வேண்டும் என்று அவருடைய பிரதான நோக்கத்தின் நிமித்தமாய் நம் மீது அவர் வைத்த அன்பை நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அவர் அனுப்பினது பிரதான நோக்கம் பாவம் மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய நாம் பாவம் செய்திருந்தாலும் சரி அவர் நமக்கு மன்னிப்பை கொடுப்பார். நாம் மனம் திரும்புகிற வேளையிலே அவர் மன்னிப்பு வழங்கி பிதாவினிடத்திலே சேர்க்கிற ஒரு வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இரத்தாம்பரத்தை போல சிவப்பா இருக்கக்கூடிய நம்முடைய பாவமா இருந்தாலும் அப்படிப்பட்ட பாவத்தை பஞ்சை போல வெண்மையாய் ஆக்குவேன் என்று சொல்லி சேலஞ்ச் பண்ணுகிற நம்முடைய தேவன் வேதாந்தத்தை வாசித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோனா தீர்க்கதரிசி சென்று நினைவே பட்டணத்தில் போய் பிரசங்கித்த பொழுது அந்த பட்டணத்தார் மனம் கசந்து மனம் திரும்பின பொழுது அவர்கள் இரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்த பொழுது அவர்களுக்கு நான் நிச்சயமாய் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தண்டனைகளை கூட அவர் மாற்றி போட்ட ஒரு தேவன். எத்தனையோ இடங்களில் நாம் பார்க்கிறோம், உனக்கு இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று தீர்மானித்திருந்த பொழுதும் கூட அவர்கள் மனஸ்தாபப்பட்ட பொழுது, மனம் திரும்பின பொழுது அவர் மனஸ்தாபப்பட்டு மனம் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் தங்களுடைய கிரியை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். 1074வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் 1074 பேஜ் நம்பர். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். வசனத்தை நல்லா கவனிக்கணும். தேவன் ஒரு காரியத்தை தீர்மானித்திருந்தார். அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்த பொழுது கூட ஜனங்கள் மனம் திரும்பினதான வேளையில், ஜனங்கள் தங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பினதான வேளையில் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த அந்த தீங்கை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, நான் இவனுக்கு இப்படி செய்வேன் என்று நினைத்திருந்தேனே, செய்திருந்தால் என்ன வாயிருந்திருக்கும் என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தாராம். இவ்வளவு காரியங்களாக தேவன் இறங்குகிற தேவன், கிருபை உள்ள தேவன், மனஸ்தாபப்படுகிற தேவன், நீடிய பொறுமை உள்ள தேவன், நம்மை மன்னிக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ள தேவன், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எப்பொழுதும் ஆசிக்கிற ஒரு தேவன், நம்மை வாழ வைக்க வேண்டும், நாம் செத்து மடியக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை மீட்டு கொண்ட தேவன். இவ்வளவு காரியங்களும் அவருடைய ஆட்டிடியூட், ஒரு கேரக்டராக நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார்? 70 முறை. 70 முறை. அதனுடைய டியூரேஷன் என்ன?
டியூரேஷன் என்ன? 7-70 முறை மன்னிக்கணும்னு சொன்னார். எதுக்குள்ளார்? ஒரு வாரத்துக்குள்ளையா, ஒரு மாதத்துக்குள்ளையா, இல்லை லைஃப்லையா? என்ன பிரதர்? முடிவு பரியந்தம் 7-70 முறை அப்படின்னு சொல்ற. இன்னொரு இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்றார், ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை மன்னிக்கலாம் ஒரு மனுஷனை? ஒரு நாளைக்கு ஒருத்தரை எத்தனை முறை மன்னிக்கலாம்? வாசிங்க லூக்கா 7வது அதிகாரம், சாரி லூக்கா 17:4, 17:4. ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அதாவது 7 அப்படின்னு வேதாமத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம 1 2 3 4 5 6 7 அப்படின்னு கணக்கு பண்றது கிடையாது. 7னா எதை குறிக்கிறது? பூரணத்தை குறிக்கிறது. 7 இருக்கலாம், 14 இருக்கலாம், 21 இருக்கலாம், 45 இருக்கலாம். ஒரு நாளைக்கு 7 தரம், ஒருவேளை ஒரு நாள் முழுவதுமாக அவன் வந்து பாவம் செய்து 7 தரம் முழுவதுமாக அவன் ஒருவேளை தப்பு பண்ணிட்டு மறந்துட்டு ஐயோ நான் குற்றம் பண்ணிட்டேன் என்று சொல்லி வந்து கேட்டால் அத்தனை முறையுமே மன்னிக்கணும் அப்படிங்கிறாரு. 7 முறை சொல்லலை, முழுவதுமாக. அது லெட் இட் பி சிங்கிள் டே அல்லது வாழ்நாள் முழுவதுமாக இருந்தாலும் சரி, வாரத்தில் இருந்தாலும் சரி. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தப்பு பண்ண, நேற்று தானடா இப்படி தப்பு பண்ண, நேற்று தானே நீ சத்தம் போட்டேன், அதுக்குள்ளே உனக்கு புத்தி இல்லையா, நீ இன்னைக்கு மறுபடியும் அதே தப்பு பண்ணுறியே, உன்னை நான் எப்படி மன்னிப்பது அப்படின்னு நாம் கேட்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு வரும் பொழுது, மனஸ்தாபப்படாமல் காரியங்களை சொல்லலை, நான் தப்பு பண்ணிட்டேன் பிரதர் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு வரும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, 7 தடவை இல்லை, பூரணமான எந்த தடவை வந்தாலும் ஒருத்தர் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் பொழுது அவர்கள் குற்றத்தை உணர்ந்து மனம் திரும்பி கடந்து வரும் பொழுது மனஸ்தாபப்படும் பொழுது மன்னிக்கணும். அது ஒரு டே, ஒரு நாள், சிங்கிள் டே. ஒரு நாளில் அவர் கொடுக்கக்கூடிய காரியம். எவ்வளவு நாள் அவர் தப்பு பண்ணாலும், ஒரு நாளில் எத்தனை முறை தப்பு பண்ணாலும் அத்தனை முறையும் அவர்கள் மனஸ்தாபப்பட்டாலும் நாம் வந்து மன்னிப்பு கூட கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வேதாகமத்திலே மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன காரியங்கள் சீஷர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஒரு காரியமும் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஏன் இந்த அனனியா சப்பிராளை அவர் மன்னிக்கவில்லை? அதான் நம்முடைய கேள்வி. கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், பாரபட்சம் பாராத தேவன், மனம் திரும்பினால் மன்னிக்கிற தேவன், பாவத்தை எப்பொழுதும் மன்னிக்கிற தேவன், நாம் மடிந்து போய்விடாத, ஒரு ஆத்மாவும் வீணாய் போய்விடாதபடிக்கு கடைசி பரியந்தமும் கொஞ்ச நாள் டிலே ஆனாலும் பரவாயில்ல இவனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை கூட தாமதித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்டிடியூடில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவானவர் ஒரு நாளில் 7 முறை பரிபூர்ணமாக எத்தனை முறை மன்னித்து தப்பு செய்தாலும் மறுபடியும் மனஸ்தாபப்பட்டு வந்தால் அவனுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த அனனியா சப்பிராள் வந்து அவர்கள் செய்த முதலாவது தப்பு அல்லது நமக்கு எழுதப்பட்ட அந்த தவறை சுட்டி காட்டின பொழுது பேதுரு கேட்கிறார், இவ்வளவு தானா விட்டீர்கள் என்று கேட்கிறார். கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் அவன் மரித்து போறார். அதை அவர்களை கொண்டு அந்த பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறார்கள். அந்த வாலிபர்கள் தன்னுடைய வாசலில் வரும்பொழுது அனனியாவுடைய மனைவி சப்பிராளும் உள்ளே வரும்பொழுது அவரிடத்திலும் கேட்கிறார். அவளும் உடனே ஆம் என்று சொல்ல அவளும் மரித்து போகிறார். ஏன் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படாதபடிக்கு சடனாக இம்மிடியட்டாக ஆன் த ஸ்பாட்டிலே பனிஷ்மெண்ட் கிடைத்ததற்கு ஏதாவது ஒரு என்ன நினைக்க முடியும்? நாம் பரிசுத்தாவிக்கு விரோதமா நம்மளும் பல தடவை சொல்லித்தான் செய்றோம். எப்படி சார்? போலி கௌரவம் போன சப்ஜெக்ட் நம்ம பார்த்தது. இட் இஸ் a first judgment. முதலாவது ஜட்ஜ்மெண்ட் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு பின்னதாக வந்த முதலாவது ஜட்ஜ்மெண்ட். சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. சபை ஸ்தாபிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிறார். கடந்து வந்த மாத்திரத்திலே எல்லாருடைய எண்ணமும் மாறி விடுகிறது. எல்லாருடைய மன மாற்றங்கள் ஏற்பட்டது. அவர்கள் எதற்கும் பொருட்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றையும் அவர்கள் தூக்கி போடுகிறார்கள். அவர்களுக்கு என்று தேவையில்லாதபடிக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் உணர்ந்தார்கள் இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதும் என்று சொல்லி ஒரு லிபர்ட்டி அவர்களுக்குள்ளே கடந்து வந்தது. இப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு வளர்ந்து வந்து சபை பெருகி கொண்டு வருகிறது. 3000 5000 மாறுகிறது. 5000 திரளான புருஷர்களாகி மாறுகிறார்கள். பெரிய அளவில் சபை வளர்ந்து கொண்டு வருகிறது.
The very first judgment in the New Testament church என்று சொல்லும் பொழுது முதலாவது தண்டனையாக இது நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அதில் ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. இதே சம்பவத்தை நாம் பழைய கிளாஸில் நான் எடுத்திருந்தால் கூட இதில் மிகவும் ஆழமான ஒரு சத்தியம் இருப்பது நிமித்தமாக இதை மறுபடியும் நாம் அலச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். போலி கௌரவத்திற்காக அவர்கள் பணத்தை மறைத்து வைத்தார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற சப்ஜெக்ட், ஏன் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட்ட வந்த நோக்கம் ஒன்று என்று நாம் என்ன என்பதை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். ஆனால் இப்பொழுது வேறு ஆங்கிளில், அதாவது இவர்கள் ஆங்கிளில் அல்ல, தேவனுடைய ஆங்கிளில் இருந்து பார்க்கும் பொழுது ஏன் இந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்? இவர் கிருபை உள்ள தேவன் தானே, இரக்கமுள்ள தேவன் தானே, பாவ மன்னிப்பு கொடுக்கிற தேவன் தானே, பல முறை தவறு செய்தாலும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிற தேவன் தாமே, இவர்களுக்கு வாய்ப்பே கொடுக்காதபடிக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய காரணம் என்ன என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் அங்கு நாம் பார்க்க முடியும். ஆராதனை சபையிலே, பரிசுத்தமான சபையிலே ஆட்டிடியூட் என்கிற இந்த மோசமான ஆட்டிடியூட் முளைத்து எழும்ப தொடங்குகிற அந்த வேரை அவர் அறுத்தெறிந்தார். தொடங்குகிற அந்த வேர், ஒரு விதை இருக்கிறது, விதை பெரியதாக ஒரு மரமாக வளர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அது வேர் விடுகிறது. வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கீழே அது வேர் விட வேண்டும். இந்த வேர் வளர்ந்து விட்டால், இந்த வேர் காலூன்றி விட்டால் மரமாக மாறிவிடுகிறது. சபையிலே முதலாவது இவர்களுடைய நோக்கம், இப்படி தவறான நோக்கத்திலே அவர்கள் முதலாவது உள்ளே கொண்டு வருகிறார்கள். இந்த வேர் முளைப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. தூய்மையான ஒரு சபையை அவர் ஏற்படுத்தினார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒரு சபையை ஏற்படுத்தினார், பரிசுத்தமான ஒரு சபையை அவர் ஸ்தாபித்தார். பரிசுத்தமான சபையில எல்லோரும் அங்கத்தினர்களாய் அவர்கள் தேவன் சேர்த்து கொண்டு வந்தார். இவ்வளவு அருமையான ஒரு சபை பரிசுத்தமாய் வளர்ந்து கொண்டு வருகிற வேளையிலே முதலாவது வேர் அங்கு கிளம்புகிறது. அந்த வேரை அப்பவே அவர் அறுத்தெறிகிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். மன்னிக்கும், பவுல் அப்போஸ்தலன் அல்ல, எபிரேயர் ஆக்கியோன் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். Hebrews chapter 12 verse 15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். நல்லா கவனிங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அவன் தீட்டுப்படுறதில்ல, அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஒரு சின்ன வேர் விடுகிறது, இந்த வேர் விடுகிறதுனாலே அந்த மரம் மாத்திரம் கெட்டு போவதல்ல, அநேகர் தீட்டுப்படுகிறார்களாம். அங்கு அந்த இடத்தை சுற்றி இருக்கிற எல்லாரும் தீட்டுப்படுகிறார்கள். ஒரு பரிசுத்தமான சபையில ஒரு சிறிய வேர் அப்பொழுது தொடங்க ஆரம்பிக்கிறது. தேவன் அதை தண்டித்தார், நீக்கி போடுகிறார். ஒரு சிறிய வேரை அவர் அலோ பண்ணவே கிடையாது, நிச்சயமாக அதை அலோ பண்ணல. சபையிலே, நீங்கள் சபையிலே வருவதற்கு முன்னதாக பாவிகளா இருக்கும் பொழுது பாவம் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நான் பாவியா இருக்கிறேன் என்று சொல்லி, நான் இயேசு கிறிஸ்துவிலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி, என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு சபைக்குள்ளே நான் கடந்து வருகிறேன். நான் பரிசுத்தவான் கிறிஸ்தவன் என்று சொல்லி மாறினதுக்கு பின்னதாக பரிசுத்தத்துக்கு நேராக என்னுடைய ஆக்டிவிட்டியை தொடராதபடிக்கு பழைய ஆட்டிடியூடில் நான் தொடங்க வேண்டும் என்று சொல்லி நான் முளைத்து எழும்புகிற ஒரு வேறின் இடத்துல வரும் என்று சொன்னால் நாம் அதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டும், இம்மிடியேட்டாக அதை களைய வேண்டும். அந்த வேர் வளருவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அது வளர்ந்தால் ஒரு நாள் போகட்டும், 2 நாள் போகட்டும், நான் கொஞ்சம் டெவலப் ஆகட்டும், கொஞ்சம் நான் இதில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு விட்டு நான் பரிசுத்த வாழ்க்கைக்கு கடந்து வரலாம் என்று சொல்லி நினைத்தோம் என்று சொன்னால் அந்த வேர் நம்மை விடாது, அது நம்மை அழித்து விடும். நம்மை மாத்திரமல்ல, அது அநேகரை அது அழித்து விடுகிறதா இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த வேர் என்கிற அந்த காரியம் முதலாவது தொடங்குறது அந்த பண ஆசை. இவர்களுக்கு அந்த பண ஆசை வந்தது, அந்த வேர் முளைத்தது. பண ஆசை வந்தது, வேர் முளைத்தது. இந்த பணத்தை நான் வைத்துக்கொண்டு நான் என்னுடைய செக்யூரிட்டியை வைத்துக் கொள்ளலாம், எனக்கு ஒரு போலி கௌரவத்தை நான் தேடிக்கொள்ளலாம், சபையிலே எனக்கு ஒரு கௌரவம், வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி. வேர் என்று முளைக்கும் பொழுது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம். இவர்கள் அந்த அனனியா சப்பிராளுக்கு அந்த மெட்டீரியலிஸ்டிக் லவ் ஒன்று இருந்தது, அவர்களுக்கு அந்த பொருள் ஆசை அதில் இருந்தது, ஒரு பண ஆசை அதில் இருந்தது. இந்த ஆசை முழுவதுமாய் நான் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கவில்லை. எனக்கு ஒரு போலி கௌரவம் வேண்டும் என்று சபைக்கு மத்தியில் எனக்கு ஒரு நல்ல பெயர் வேண்டும் என்று விரும்பினார்கள். அதுவும் ஒரு விதத்தில் ஒரு பொருள் ஆசை தான்.
ஒரு கௌரவம் வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு பொருள் ஆசை. வீட்டிலே பொருளை மறைத்து வைக்க வேண்டும் என்பதும் அதிலே இருக்கிற ஒரு பொருள் ஆசை. இப்படிப்பட்ட பொருள் ஆசை வரும் பொழுது அது வேறாக தீமையாய் அது முளைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், விக்கிரக ஆராதனைக்காரர் எங்க போக முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் பரலோகத்திற்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஒரு படத்தை வைத்து கும்பிட்டாலும் அது விக்கிரக ஆராதனை. சிலுவையை வைத்து கும்பிட்டாலும் அது விக்கிரக ஆராதனை. இயேசு கிறிஸ்துவை மாதிரி தத்ரூபமா வரைந்தது தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் சர்டிபிகேட் கொடுத்து அதை வைத்து அதற்கு மாலை போட்டு அதை கையெடுத்து கும்பிட்டாலும் அது விக்கிரக ஆராதனை. எப்பேற்பட்ட சூழ்நிலையில என்னுடைய வாத்தியாரோ என்னுடைய பாஸ்டரோ இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுக்கு தான் நாங்கள் எப்பொழுதும் கும்பிடுறோம், நீங்க என்னதான் சொன்னாலும் சரி நாங்கள் கேட்க மாட்டோம், இது எங்களுடைய பூர்வீக ஒரு தெய்வமாக்குன்னு சொல்லி ஒரு படத்தை வைத்து இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அதை நீங்கள் வணங்கினாலும் அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை. என்னை போல ஒரு தேவனை நீ உருவாக்க வேண்டாம் என்று சொன்னார். பூமியில எந்த ஒரு பொருளை போலும் உருவாக்க வேண்டாம், என்னை போலும் நீ உருவாக்க வேண்டாம். எப்படி தேவன் இருப்பார் என்று தெரியாது, இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் என்று தெரியாது. எப்படி இருந்தாலும் ஒரு உருவத்தை வைத்து அதை வணங்கினால் அது விக்கிரக ஆராதனை. கிறிஸ்தவம் என்ற பெயரிலே ஒரு விக்கிரகத்தை வைத்தாலும் சரி, கிறிஸ்து என்கிற பெயரிலே ஒரு படத்தை வைத்தாலும் சரி, அது விக்கிரக ஆராதனை. விக்கிரகத்துக்கு எப்பொழுது உங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறீர்களோ, தெளிவாய் வசனம் சொல்கிறது, வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். சரி, நான் ஏன் இப்போ மெட்டீரியலிஸ்டிக் லவ் என்று சொல்லுகிற பொருள் ஆசையிலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது விக்கிரக ஆராதனைக்கு ஏன் நான் கடந்து வர வேண்டும்? இதற்கும் அதற்கு என்ன சம்பந்தம்? வாசிங்க, கொலோசியர் 3:6, 277வது பக்கம். மன்னிக்கவும், 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பொருளாசையான விக்கிரக ஆராதனையான பொருளாசை. கவனிக்கிற அந்த வார்த்தையை, பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு சமம் கிடையாது. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு சமம் கிடையாது. விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பொருளாசை அப்படிங்கிறது விக்கிரக ஆராதனை. அதுக்கு இன்னும் தெளிவா இன்னொரு வசனம் இருக்கு. எபேசியர் 5:5 எடுத்து வாசிக்கலாம். விபச்சாரக்காரனாவது 267வது பக்கம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனை காரனாகிய பொருளாசை காரனாவது. பொருளாசை அப்படிங்கிறது விக்கிரக ஆராதனை. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு சமம் கிடையாது. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனை. ஒரு படத்தை பார்த்து, ஒரு விக்கிரகத்தை பார்த்து நான் கையெடுத்து கும்பிடுவது எப்படி விக்கிரக ஆராதனையோ, எனக்கு இந்த பொருள் வேண்டும் என்று சொல்லி பொருள் மீது நான் பற்றுதலா இருப்பதும் விக்கிரக ஆராதனை. கிறிஸ்தவனா இருப்பதனாலே எனக்கு விக்கிரக நான் செய்யக்கூடாது, விக்கிரகத்திலே நான் ஆசை வைக்கக்கூடாது, விக்கிரகத்தை நான் கையெடுத்து கும்பிடக்கூடாது. அதே வேளையிலே பொருளாசையின் பொருள் மீது நான் ஆசை வைத்திருந்தாலும் அது விக்கிரக ஆராதனை. இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா அதை பைஃபர்கேட் பண்ண அப்படின்னு சொன்னால் நம்முடைய சப்ஜெக்டை விட்டு மாறி வருவோம். பொருள் ஆசை, எதிலெல்லாம் நாம் பொருள் ஆசை வைத்திருக்கிறோம்? ஓவராலா நான் அதை சொல்லி அடுத்ததுக்கு நான் போயிடுறேன். பொருள் ஆசை என்பது பணத்தில் மாத்திரமல்ல, பொருளில் மாத்திரமல்ல, நம்முடைய துணிகளில் மாத்திரமல்ல, எல்லா ஆசைகளிலும், எல்லா விஷயத்திலும் நமக்கு தேவை ஒன்று இருக்கிறது, ஆசைகள் ஒன்று இருக்கிறது. There is a difference between need and want. எனக்கு தேவை அவசியம், அவசியமானது என்ன, தேவையானது என்ன, அந்த டிஃபரன்ஷியேட் நம்ம அதை பண்ணும் பொழுது நமக்கு அது வித்தியாசம் தெரியும். தேவையானது ஒன்று இருக்கிறது, அவசியமானது ஒன்று இருக்கிறது. இப்போ அவசியமானது ஒன்றுக்காக நான் தேவையானதை இழக்க வேண்டுமா, தேவையான ஒன்றுக்காக நான் அவசியமானதை இழக்க வேண்டுமா? கையில் இல்லாத பட்சத்தில் கூட நான் கடன் வாங்கி நான் ஒரு காரியத்தை, ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்கிறது ஒரு ஆசையை கொண்டு போய் விடுகிறது. என்னில் இருக்கிறதை வைத்து நான் என்னால் சம்பாதிக்க முடியும், அல்லது இருக்கிறதை வைத்து நான் சமாளிக்க முடியும்
என்கிறதான ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ளே வளர வேண்டும். ஒரு வசனம் ஞாபகம் இருந்தால் வாசிங்க. எனக்கு எடுக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம், பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற 13 வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எதை குறித்து சொல்றாரு அவரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிக்கும் பொழுது, எந்த சூழ்நிலைகளையும் மேல உள்ள வசனத்துல பார்த்தீங்கன்னா 11வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவு படையும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எந்த ஒரு சூழ்நிலை